துதிக்கப்படுவாராக. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? ஆமென். கர்த்தர் நல்லவர். அந்த வார்த்தைக்கு நேராக நம்முடைய இருதயத்தை திருப்பிக் கொள்வோம். இடைபடுவாராக. கர்த்தனுடைய வார்த்தை அது நம்முடைய இருதயத்திலே விதைகளாய் விதைக்க அவர் விரும்புகிறார். நல்ல நிலமாகிய இருதயத்திலே கர்த்தருடைய வார்த்தை என்னும் விதை விழும் பொழுது அது 100 மடங்கு பலனை தருகிறதா இருக்கிறது. என்னை கண்டித்து உணர்த்துகிறதும் வார்த்தை தான். நம்மை ஒவ்வொரு நாளும் நடத்துகிறது அவருடைய வேத வசனம்தான். அவருடைய வெளிச்சத்தில் வெளிச்சம் காண்பவர்களாக நாம் இருக்கிறோம். இன்னும் அதிகமாய் அந்த வெளிச்சத்துக்குள்ளே நாம் கடந்து செல்ல, இன்னும் ஆழமாய் அதில் நாம் இருக்க நம்முடைய இருதயத்தை நிறைய திருப்புவோம். கர்த்தர் நடத்துவாராக. இந்த நாளிலும் செய்திக்கு ஆதாரமாய், செய்திக்கு தலைப்பாய் ஒரு காரியங்களை சொல்கிறேன். இன்றைய நாள் செய்தி நான் உங்களோடு கூட செய்தியாய் கொடுக்கிறது மாத்திரமல்ல, நீங்கள் என்னோடு பேசுகிறதாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. செய்தியின் தலைப்பு ஆசீர்வாதத்தின் திறவுகோல். அல்லேலூயா. அது என்ன? ஆசீர்வாதத்தின் திறவுகோல் அப்படின்னா, அந்த திறவுகோல் வசனம் ஒன்று இருக்கிறது. அந்த திறவுகோல் வசனம்தான் ஆசீர்வாதத்துக்கு சாவியாக என்ன செய்து இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 11ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, நீங்கள் ஒரு தலாம் மறுக்கொழுந்து முதலாகிய சகலவித பூண்டுகளிலும் தசம பாகம் கொடுத்து நியாயத்தையும் தேவ அன்பையும் விட்டு விடுகிறீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டுமே. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இங்கே சில வார்த்தைகளை கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். என்ன அப்படின்னா, எல்லாவற்றிலும் நீங்கள் சரியாக இருக்கிறீர்கள், சிலவற்றை என்ன செய்கிறீர்கள்? விட்டு விடுகிறீர்கள். அந்த சிலவற்றை கர்த்தர் இந்த நாளில் நம்மோடு கூட பேச போகிறார். நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்முடைய இருதயத்தை சாய்ப்போமாக. ஆசீர்வாதத்தின் திறவுகோல் அப்படி என்று சொன்னால், கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்துக்கு சில வாக்கு தத்தங்களை நமக்கு ஆதாரமாய் கொடுக்கிறார். சில வாக்கு தத்தங்களை நமக்கு சொந்தமாயும் கொடுக்கிறார். ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதங்கள் வித்தியாசமானது. ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதங்கள் தனிப்பட்ட ரீதியிலே அவருடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை பொறுத்து ஆண்டவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆனாலும் பொதுவாய் கர்த்தர் ஒரு சில காரியங்களை வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். இதுதான் ஆசீர்வாதங்களுக்கு வழி, இதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களுக்கு திறவுகோல் என்று சொல்லி ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். அப்போது ஆசீர்வாதத்துக்கு திறவுகோல் அப்படி என்று சொன்னால், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் என்ன செய்யும்? ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. அதே ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கைக்கொண்டபடியினால். அல்லேலூயா. உபாகமம் 11:13. நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்துமாவோடும் அன்பு கூர்ந்து அவரை சேவிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு கற்பிக்கிற எல்லா கற்பனைகளுக்கும் கீழ்ப்படிந்தால் அப்படின்னு சொல்லி நாம வாசித்த எல்லா வசனத்திற்கு கீழையும் கர்த்தர் அநேக ஆசீர்வாதங்களை என்ன செய்கிறார்? சொல்லிக்கொண்டே வருகிறார். அல்லேலூயா. ஆபிரகாமில் ஆரம்பித்து ஆசீர்வாதத்துக்குன்னே ஒரு பகுதியை உபாகமத்தில் ஆண்டவர் வச்சிருக்கிறார். அதிலும் ஆண்டவர் ஆரம்பிக்கிற முதல் காரியம், எனக்கு நீங்கள் கீழ்ப்படிந்தால் இவைகளை உங்களுக்கு தருவேன். அல்லேலூயா. எல்லாரும் ஆமென் சொல்லுவோமா? ஆமென். ஆசீர்வாதத்துக்கு திறவுகோல் என்னது? கீழ்ப்படிதல். அல்லேலூயா. யாருன்னே தெரியாத ஒரு தெய்வத்துக்கு ஆபிரகாம் என்ன செய்கிறாரு? கீழ்ப்படுகிறார். அன்னைக்கு தான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிறான் நாகமான். ஆண்டவருக்கு முற்றிலுமாய் தன்னை என்ன செய்கிறான்?
கீழ்ப்படுத்துகிறான். ஆண்டவரை தவிர வேறு எந்த தெய்வம் இல்லை என்று சொல்லி அறிக்கை இடுகிறான். ஏன் அவன் கீழ்ப்படுகிறான்? ஏன் அவன் கீழ்ப்படிந்தான்? கீழ்ப்படிந்ததினால் அவன் வந்த ஆசீர்வாதம் என்ன? அவன் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை உடையவனாய், அவனுடைய இருதயத்திலே கர்த்தரை தேடுகிற உணர்வு உள்ளவனாய், அவன் கர்த்தருக்கு கீழ்ப்படிய தன்னை ஒப்பு கொடுத்தவனாய், இவர் என்னை நடத்துவார் என்ற விசுவாசம் அவனுக்குள்ளே காணப்பட்டபடியினாலே அவன் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தான். அவனுடைய காரியங்களை கர்த்தர் ஆசீர்வாதமாய் நடத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் ஆசீர்வாதத்துக்கு எது முக்கியமானது? பக்கத்தில் பார்த்து கேளுங்க, கீழ்ப்படுகிறீங்களா? மொட்டையாக கேட்டால் எப்படி? யாரு கீழ்ப்படுறீங்க? என்ன முதல்ல கணவனுக்கு கீழ்ப்படுகிறீங்களா? என்ன சத்தமே பஸ்ஸுன்னு அமைக்கி போச்சு. அதெல்லாம் முடியாது பாஸ்டர். அப்படியா? கணவன் மனைவிக்கு கீழ்ப்படுகிறாரா? என்ன பரலோகத்தில் மயான அமைதி உண்டான மாதிரி இருக்கு. சத்தம் வரமாட்டீங்க. ஏன்? கீழ்ப்படிதல் முதல்ல உங்களுக்குள்ள என்ன செய்யணும்? ஆரம்பிக்கணும். அல்லேலூயா. வசனத்தை கேட்குறோம், வார்த்தையை கேட்குறோம், தினந்தோறும் வேதம் வாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம், எல்லாம் சரிதான். ஆனால் அதன்படி நடக்கிறோமா என்பது மிகவும் அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. கேட்கிறவன் மாத்திரம் அல்ல, அதன்படி நடக்கிறவனே ரட்சிக்கப்படுகிறான். அதன்படி தன்னை மாற்றிக்கொள்ளுகிறவனே ஆசீர்வதிக்கப்படுகிறான். வேதம் இன்று தெளிவாய் சொல்லுகிறது, என் ஆசீர்வாதத்துக்கு கர்த்தர் ஒரு வழியை காட்டுகிறார். என்ன? நான் கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு நான் கீழ்ப்படிய மறுத்தேனானால் என் ஆசீர்வாதத்தை நான் என்ன செய்கிறேன்? தடை செய்கிறேன், மறுக்கிறேன். எனக்கு ஆசீர்வாதம் வேண்டாம் என்று நான் என்ன செய்கிறேன்? அறிக்கை செய்வதற்கு சமம் நான் கர்த்தருக்கு கீழ்ப்படிய மறுப்பது. இல்லையே பாஸ்டர், நான் கர்த்தருக்கு என்ன செய்கிறேன்? அல்லேலூயா. கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவங்களாம் அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறேன்னு சொல்கிறவங்க அல்லேலூயா. ஆமென். சரி, கீழ்ப்படுகிறீங்கள? உண்மையாக கீழ்ப்படுகிறீங்கள? மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, உண்மையாக கீழ்ப்படுகிறீங்கள? என்ன சவுண்டு குறைஞ்சிட்டே போகுது? கீழ்ப்படுகிறீங்களா? சரி, நான் கேட்க போகிற அடுத்த கேள்வியில் நீங்கள் கீழ்ப்படுகிறீங்களா இல்லையான்னு கண்டுபிடிச்சிடலாம். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். எப்படிப்பட்ட கீழ்ப்படிதல் வேண்டும் என்பதை சில காரியங்களை மாத்திரம் நான் மேலோட்டமாய் சொல்லிவிட்டு நான் செய்திக்கு நேராக கடந்து செல்ல விரும்புகிறேன். அப்போஸ்தலர் புஸ்தகத்திலே 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தேவவசனம் விருத்தி அடைந்தது. சீஷருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று. ஆசாரியர்களில் அநேகரும் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்குள்ள ஒரு இன்னர் மேன் ஒருத்தர் இருக்கிறான். யாரு? உள்ளான மனிதன். அந்த உள்ளான மனிதன் சில நேரங்களில் சில இடத்துல கீழ்ப்படிய மறுக்கிறான். இங்கே வேத வசனம் விருத்தி அடைந்தது. சீஷர்கள் தொகை என்ன செய்தது? பெருகிற்று. அப்புறம் ஆசாரியர்களில் அநேகரும் விசுவாசத்துக்கு என்ன செஞ்சாங்களாம்? அல்லேலூயா. நான் சொன்ன பார்த்தீங்களா, இன்னர் மேன், ஒரு உள்ளான மனுஷன், அவனுக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்கு. என்ன விசுவாசம்னா, கர்த்தர் என்னை நடத்துவார், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், என் ஆவியோடு கூட கர்த்தர் பேசுவார். ஆமென். இதுவே வழி, இதில் நடவுங்கள் என்கிற வசனம் உங்களுக்கு என்ன செய்யும்? வார்த்தை, சத்தம் உங்களுக்கு கேட்கும். எங்கே கேட்கும்? காது பக்கத்தில் வந்து, தம்பி ரைட்டில் போ, அப்படி இல்லை. உங்கள் உள்ளான மனிதனிடத்தில் ஆண்டவர் வார்த்தையில் என்ன செய்வார்? ஆவியில் பேசுவார். அதுதான் ஆண்டவரோடு கூட இடைபடுகிற ஆவிக்குரிய ஜீவியம். அப்போ ஆண்டவர் பேசுகிறார் அப்படின்னா அந்த வார்த்தைக்கு ஆவி கீழ்ப்படிய என்ன செய்யும்? ரெடியாக இருக்கும். ஆனால் மாம்ஸ் என்ன செய்யாது. அல்லேலூயா, அல்லேலூயா. சரியாக தான் போகிறேன்னா? சரி. ஆவி என்ன செய்யுது? உற்சாகம் உள்ளது தான். மாம்சமோ, ஆவி எனக்குள்ளே என்ன செய்யுது? கீழ்ப்படுகிறதுக்கு ரெடியாக இருக்குது. ஆனால் ஆவியிலிருந்து வருகிற விசுவாசத்தை மாமிச சிந்தை என்ன செய்யுது? மடக்குது. என்ன? சர்ச்சைக்கு போறியோ? அப்போ தான் உற்சாகமாக கிளம்பிட்டு இருப்பாங்க. ஆச்சரியமாக இருக்கும். அவங்க கிளம்புறாங்களா? நீங்கள் சீக்கிரம் கிளம்புற அப்படிலாம் என்ன செய்யும்? ஆமாம், போய் என்ன பண்ண போகிற? போய் ஏதாவது மாற்றம் உங்ககிட்ட இருக்கா? அல்லேலூயா. ஏதாவது மாற்றம்?
ஏதாவது மாற்றம்? ஏதாவது மாற்றம்? ஏதாவது மாற்றம் அப்படின்னு யார் கேட்பா? மாமிசத்தில் இருக்கிற ஒரு நபர் என்ன செய்வாங்க? கேட்பாங்க. நமக்குள்ள ஒன்று என்ன வரும்? என்ன வரும்? சோர்வு. ஏன்? ஆவிய மாம்சம் என்ன செய்யுது? கண்ட்ரோல் பண்ணுது. என்ன கண்ட்ரோலு? எனக்குள்ள விசுவாசம் இருக்கு, ஆவிக்குள்ள இருக்கு, ஆனால் என்ன செய்ய முடியல? அதை வெளியிருந்து வர வார்த்தைகளை வைத்து என்ன செய்ய முடியல? அதை ஜெயிக்க முடியல. அதை மீறி அதை ஓவர் கம் பண்ணி என்ன செய்ய முடியல? வர முடியல. ஆண்டவர் சொல்கிறாரு, ஆவியில் உனக்கு என்ன செய்கிறேன்? பலன் கொடுக்குறேன். நீ என்ன செய்? மற்ற வார்த்தைகள் என்ன செய்யாத, கேட்காத. என் வார்த்தைக்கு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்க்குறவனா இருக்கிறேன். என் வசனத்துக்கு என்ன செய்? கீழ்ப்படிஞ்சிரு. ஆவிக்கு உன்னை விட்டு கொடுத்துரு. உன்னை மாம்சம் ஜெயிக்காமல் நான் என்ன செய்வேன்? ஆமாம், நீயே காப்பாற்றிக்கலாம். நான் இதுக்கு வரணும். நீயே உன்னை என்ன செய்யலாம்? நீ ஆவிக்குள்ளே நடக்க விரும்பிட்ட, ஆவிக்குள்ளே நடத்த விரும்பிட்ட அப்படின்னா, என்னுடைய ஆவியானவர் என்னை நடத்துகிறார் என்ற விசுவாசம் உங்களுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா, நீங்கள் மாமிசத்து ரீதியாக வருகிற எல்லாவற்றையும் என்ன செய்வீங்க? ஜெயிப்பீங்க. அல்லேலூயா. இங்கே சீஷர்கள் தொகை பெருகிட்டு யார் கூட விசுவாசத்தில் வளர வேண்டியதாக இருந்துச்சுன்னா, ஆசாரியர்கள் கூட என்ன செய்ய வேண்டியதாக இருக்கா? விசுவாசத்தில் வளர வேண்டிய சூழ்நிலை. அல்லேலூயா. பச்சை மரத்துக்கே இந்த பாடானாள். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், தேவனோடு கூட இடைப்படுவாராக. விசுவாசத்தில் முதலாவது நாம் என்ன செய்யணும்? கீழ்ப்படிய. விசுவாசத்துக்கு நான் கீழ்ப்படியணும். நான் யாரை நம்பி இருக்கிறேன்? என் விசுவாசத்தை முதல்ல என்ன செய்யணும்? வர்த்திக்க பண்ணணும். என் விசுவாசமே என்ன செஞ்சிருச்சு? இப்போ தண்ணி ஊற்றி அணைச்சி சாக்கில் மூடி வச்ச மாதிரி என்ன செய்யுது? சப்புன்னு உட்காந்துருக்கு. எந்திக்க விடுறதில்லை. அல்லேலூயா. சில விதைகள் எங்கே விழுந்துச்சா? பாறையில் விழுந்துச்சு. இன்னொரு விதை களைகள் இருக்கிற இடத்துல என்ன செஞ்சான்? அதை சுற்றி முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டுருச்சான். எப்படி? உலக கவலைகளும் உலக காரியங்களும் அதை வளர விடாமல் என்ன செஞ்சிருச்சா? அமுக்கிருச்சு. நம்ம எந்த விதையாக இருக்கிறோன்றதை இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட போகிறார். 2வது ரோமர் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமையாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாய் இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? அல்லேலூயா. ரோமர் நிருபம் ரொம்ப அப்படியே டைரக்டாக நம்மோடு கூட இடைப்படுகிற நிருபமாக என்ன செய்யுது? நம்மளோட கூட டைரக்டாக பேசுகிற நிருபம் தான் இந்த ரோமர் நிருபம். இந்த ரோமரில் அழகாக ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறாரு. அந்த வசனத்தை நம்ம உள்ளத்திலிருந்து வாசிப்போமே. மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான, நம்ம எதில் இருக்கிறோம்? மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம். ஆண்டவர் சொல்கிறார், இப்போ நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதல் இருக்கிறீங்களா, இல்லை மாம்சத்துக்கு ஏதுவான பாவத்தில் இருக்கிறீங்களா? எதில் நம்ம இருக்கிறோம்? எந்த நிலைமையில் நம்ம இருக்கிறோம்? எதற்கு கீழ்ப்படிந்து எதுக்கு அடிமையாக இருக்கிறோம்? நம்ம ஆராய்ந்து பார்ப்பது என்னுடைய வாழ்க்கை. நான் எதில் அடிமைப்பட்டு இருக்கிறேன்? நீதிக்கு அடிமைப்பட்டு இருக்கிறேனா, பாவத்துக்கு அடிமைப்பட்டு இருக்கிறேனா? நான் நீதிக்கு கீழ்ப்படிந்து இருக்கிறேனா, இல்லை பாவத்துக்கு கீழ்ப்படிந்து இருக்கிறேனா? நம்ம எதுக்கு கீழ்ப்படிந்து இருக்கிறோம்? என் விருப்பத்தை நான் செய்கிறதே இல்லை பாஸ்டர். ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை தான் நான் செய்கிறேன். சொல்கிறவங்க மாத்திரம் கையங்களை உயர்த்தி அல்லேலூயா அல்லேலூயா. வசனம் அழகாக சொல்லுது, மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமையாய் ஒப்பு கொடுத்து இருக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமையாக இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? அப்படின்னா நீங்கள் எதில் அடிமையாக இருக்கிறீங்களோ அதுக்கு நீங்கள் அடிமையாக இருக்கிறீங்க. எது உங்களை அடிமைப்படுத்துதோ அதுக்கு நீங்கள் யார்? அடிமைகள். இப்போது ஆண்டவர் கேட்குறார், பாவத்துக்கு நீங்கள் அடிமையாக இருக்கிறீங்களா, இல்லை நீதிக்கு அடிமையாக இருக்கிறீங்களா? எதுக்கு கீழ்ப்படிந்து அடிமையாக இருக்கிறோம்? சொல்லுங்க. நீதிக்கு கீழ்ப்படிந்து அடிமையாக இருக்கிறேன். அல்லேலூயா. ஆனால் நிஜத்துக்கு எதில் தான் இருக்கிறோம்? என்ன ஆமா, அல்லேலூயா. ஆமாம்,
முந்தி நான் அடிமையாக இருந்தேன் பாவத்துக்கு, இப்போ நான் பாவத்துக்கு அடிமையாக இல்லைன்னு சொல்கிறாங்க. அல்லேலூயா. அப்படி சொல்கிறவங்க எல்லாரும் அல்லேலூயா. முந்தி நான் புரோஜனம் அற்றவன், இப்பொழுது நான் புரோஜனம் உள்ளவன். முந்தி நான் தேவையில்லாத காரியங்களில் அடிமையாய் கிடந்தவன் தான், ஆனால் இப்போ நான் என்ன இல்லை, அப்படி அடிமையா இல்லை. அல்லேலூயா. ஆமென். நம்ம என்ன தான் வசனத்தை சொன்னாலும் நம்ம உண்மை நிலை நமக்கு என்ன செய்யுது, அப்படியே கண்ணு முன்னாடி வந்து நிற்கிது. அல்லேலூயா. எனக்கு கண்ணு முன்னாடி வந்து நிற்கிது. நீங்கள் யாரும் பேசாததை பார்த்தா நீங்கள் அப்போ இன்னும் பழசில் தான் இருக்கிறீங்க போல், இன்னும் மாறலை, இன்னும் கர்த்தருக்குள்ளே வளரலை, கர்த்தருக்குள்ளே நான் இன்னும் வரலை அப்படின்ற மாதிரியே என்ன செய்யக்கூடாது, நம்முடைய வாழ்க்கை போகக்கூடாது. ஒரு கட்டத்தில் என்ன செய்யணும், மாறணும். நான் இருக்கிறது மாதிரியே இருந்தேன் அப்படின்னா எனக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லையே. என்னை கொண்டு கர்த்தருக்கும் ஒரு பிரயோஜனமும் என்ன இல்லை, நானும் யாருக்கும் பிரயோஜனமாக இருக்க முடியாது. என்னை கொண்டு கர்த்தர் யாருக்காவது பயன்படுத்த நினைச்சாலும் அதுக்கும் நான் என்ன செய்ய முடியாது, தகுதியாக இருக்க முடியாது. பின்பு நான் ஏன் ஆண்டவரோட கூட ஆண்டுடைய பிள்ளை என்று சொல்லி கிறிஸ்தவன் என்று சொல்லி வாழணும்? அல்லேலூயா. விளங்குதா? ஆமென். ஸ்கூலில் நல்லா படிக்கிற பிள்ளைங்களை மட்டுமே வாத்தியார் பார்த்தாருன்னா அவர் வாத்தியாரே கிடையாது. ஆமென். யாருக்கு ஒழுங்காக படிப்பு வரலையோ அந்த பிள்ளைங்க மேலே என்ன செய்யணும், அதிக அக்கறை காட்டணும். அவங்கள கூப்பிட்டு வச்சு அதிகமாக அவங்களுக்கு நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும். அவங்களுக்கு தான் என்ன செய்யணும், சொல்லி கொடுக்கணும். படிக்கிறவனையே கூப்பிட்டு என்ன செய்யக்கூடாது. ஆண்டவர் படிக்கிறவனையே, நீதியில் இருக்கிறவனையே கூப்பிட்டு என்ன செய்யறதில்ல. அவனுக்கு ஒரே வார்த்தை வெளிப்படுத்த சொல்லி முடிச்சா, நீதிமான் இன்னும் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும், நீ அதில் போயிட்டே இரு. ஆனால் என்ன செய்யணும், பின்னாடி வரவனை பார்த்து சொல்கிறாரு, நீ என்ன செய்யணும், வளர. பாவத்துக்கு அடிமையாக என்ன செய்யக்கூடாது. நீ உன் விருப்பத்தின்படி, என் சுய விருப்பத்தின்படி, என் சுய இஷ்டத்தின்படி நான் செய்ய விரும்புகிறதை செய்வேன். ஆனால் நான் பாவத்துக்கு அடிமையாகத்தான் என்ன செய்கிறேன். உலகத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கிற வாழ்க்கை நான் இன்னும் என்ன செய்யலை, வாழ ஆரம்பிக்கலை. நான் அப்படி இன்னும் ஆண்டவருக்குள்ள என்ன செய்யலை, வளரலை. ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளரலை. என் இருதயம் அதற்கு என்னை ஒப்பு கொடுக்கலை. நான் ஒப்பு கொடுக்காமல் இன்ன வரைக்கும் வாழ்கிறேன் அப்படின்னா என் வாழ்க்கையின் அர்த்தம் அது வீண் என்று ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா. ஆமென். கோவ பற்றாதீங்க. பைபிளில் இருந்தால் என்ன செய்கிறேன், நான் வசனத்தை காட்டி தானே சொல்கிறேன். நீங்கள் எதுக்கு அடிமையாக இருக்கிறீங்க, இப்போ வரைக்கும் நான் ஆண்டவருக்கு விருப்பமாக வாழலை அப்படின்ற எண்ணம் உங்கள் இருதயத்தில், உங்கள் ஆத்மாவில், உங்கள் ஆவியில் உண்டாகுமானா நீங்கள் இன்னும் பாவத்துக்கு அடிமையாக என்ன செய்கிறீங்க. நான் இன்னும் கர்த்தருக்குள்ளே மாறலை அப்படின்ற எண்ணம் உங்களுக்குள்ளே வந்துருச்சுன்னா, நான் வேத வசனம் வாசிக்கும் போது இந்த வார்த்தை வந்துச்சுன்னா உங்களை ஆவியானவர் உணர்த்துறாருன்னு அர்த்தம். நான் இன்னும் பழசில் தான் இருக்கிறேன், நான் இன்னும் மாறணும், நான் இன்னும் ஆண்டவருக்குள்ளே வரணும். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாதுன்னு ஆண்டவர் சொல்கிறார்ல. அப்போ எப்படி நாம் ஆண்டவருக்குள்ளே வளர்ந்துட்டுன்னு சொல்ல முடியும்? ஆண்டவர் சொல்கிறார், இன்னும் பாவத்திலேருந்தே வெளியே வரலப்பா, இன்னும் சேத்துலேருந்து என்ன செய்யலை. அல்லேலூயா. எசேக்கியேல் சொல்கிறாரு, உன் ரத்தம் இன்னும் சுத்திகரிக்கப்படலை, இன்னும் ஒன்று குளிப்பாட்டப்படலை, உன்னுடைய அழுக்கரை உன்னை இன்னும் கழுவப்படலை, நீ இன்னும் என்ன செய்கிற, பழசிலேயே இருக்கிற. இன்னும் என்ன செய், நான் உன்னை கழுவ விரும்புகிறேன். உன்னை ஒப்பு கொடுப்பாயானால், உன்னை விட்டு கொடுப்பாயானால், உன்னை என்னிடமாய் அர்ப்பணிப்பாயானால் நான் என்ன செய்வேன். சர்வ வல்லவர் சொல்கிறாருங்க, நான் உன்னை நடத்துவேன். நான் என் கரத்தில் உன்னை வச்சுருந்தா உன்னை அப்படியே உறைந்த மழையை போல் வெண்மையாக மாற்றிடுவேன். ஒரு செக்க சேவேன்னு இருக்கு, பச்சையா இரு, எப்படியா இரு, என்ன கலரில் வேணா இரு. ஆண்டவர் சொல்கிறாரு, உறைந்த மழையை போல் மாற்றிடுவேன். ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடுக்க எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க? இந்த காலை வேளையில் கர்த்தர் என்னோடு கூட இடைப்பெறுறதுக்கு காரணம் நானே தான் இன்றைக்கி பிரசங்கம் பண்ணுறேன்னு கேட்டு வாங்கினேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். என்னவோ என் இருதயத்தில் ஆண்டவர் ஏதோ ஏவுறார். அதனால் என்ன செய்கிறேன், இன்னைக்கு உங்கள் கூட ஒரு வார்த்தையை, ஒரு காரியங்களை, உங்கள் உள்ளத்தில் ஒரு விஷயத்தை வேரோடு பிடுங்கி எறியறதுக்கு கர்த்தர் என்ன செய்கிறார், விரும்புகிறார். அல்லேலூயா. ஆமென். விசுவாசம், கீழ்ப்படிதல், இது ரெண்டு தான் ஆசீர்வாதத்துக்கு திறவுகோல். நீங்கள் விசுவாசிக்கிறீங்க, கீழ்ப்படியலை அப்படின்னா ஆசீர்வாதம் என்ன செய்யாது, நிலைக்காது. நீங்கள் கீழ்ப்படுகிறீங்க, விசுவாசிக்கலை அப்படின்னாலும் என்ன செய்யாது. இது ரெண்டும் ஒன்று ஒத்தது, என்ன செய்ய முடியாது. நீங்கள் ரெண்டுத்தையும் பிரிக்கவே முடியாது. விசுவாசிச்சா அங்கே கீழ்ப்படிதல் என்ன செய்யும், இருக்கும். கீழ்ப்படிஞ்சிங்கன்னா அங்கே விசுவாசம் இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இப்படி விசுவாசித்து கீழ்ப்படிந்து கர்த்தருடைய சமூகத்திலே நாம் காணப்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதத்துக்கு நேராக நடத்தப்படுகிறது.
கர்த்தர் நல்லவர், நம்மோடு கூட கர்த்தர் இடைப்படுவாராக. இப்போ ஒரு கேள்வி வருது. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே. நீங்க நல்லா ஓடினியப்பா, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போக, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போக உங்களுக்கு தடை செய்தவன் உங்களை தசை திருப்பினவன் யார்? நீ நல்லா ஓடுனீங்க, ஆரம்பத்தில் நீங்கள் ரொம்ப நல்லா செஞ்சீங்க, உற்சாகமாக ஊழியத்தில் இருந்தீங்க, உற்சாகமாக கர்த்தருடைய சமூகத்தில் இருந்தீங்க, உற்சாகமாக வேதம் வாசித்தீங்க, உற்சாகமாக ஜெபம் பண்ணீங்க. உங்களுடைய வாழ்க்கை முழுசும் கர்த்தர் அப்படியே அள்ளி கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி என்ன செஞ்சிச்சு இருந்துச்சா? அல்லேலூயா. இருந்துச்சா? இருந்துச்சுன்னா சொல்லுங்க. அப்பயாவது நான் அப்படியாவது இருந்தேன்னு சொல்லி சொல்லுங்க, ஒத்துக்குங்க. அப்படி இருந்தீங்களா? ரட்சிக்கப்பட்ட புதுசில் அப்படி இருந்தீங்களா? பைபிள் காலேஜ் போன புதுசில் அப்படி எங்களுக்குள்ள ஒரு வெறி. முடித்த புதுசில் என்ன, இன்னைக்கு உன்னை விட்டோம்னா இன்னைக்கு உலகத்தை ரெண்டாக வெட்டின்னு செஞ்சிருவோம் அப்படின்ற மாதிரி வேகம் இருந்துச்சு. உள்ளே போனதுக்கப்புறம் தான் நம்மளை வெட்டி வேற வச்சிருவாங்கன்ற மாதிரி தெரிஞ்சு. நம்ம ஆரம்பத்தில் எப்படி தான் இருக்கிறோம், ரொம்ப உற்சாகமாக, ரொம்ப ஆர்வமாக. ஆனால் நல்லா ஓடினியப்பா, உன்னைய தடுத்தது யாரு? என்னை நானே தடுத்துக்கிறேன். அந்த வசனம் அழகாக அப்படி தானே சொல்லுது. வாசிங்க, அதே கலாத்தியர் 5:7. நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே. நீங்க நல்லா ஓடினீங்களே, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாம போக உங்களுக்கு தடை செய்தவன் யார்? உங்களுக்கு தடை செய்தவன் யார்? இந்த கேள்வி, இந்த வேத வசனத்தை நான் எடுக்கும் போது எனக்குள்ள அப்படியே ஆழமா, எனக்கு நான் நல்லா இருந்தேனே, என் ஆவிக்குரிய ஜீவன் நல்லா இருந்துச்சு, என்னுடைய வாழ்க்கை நல்லா இருந்துச்சு, நான் எங்கே திசை மாறினேன், எங்கே வழி திரும்பினேன், எங்கே நான் ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் நடக்க ஆரம்பித்தேன், எங்கே என்னுடைய பாவ வாழ்க்கை மீண்டும் திரும்பி வர ஆரம்பித்தது, நான் எந்த இடத்துல அங்கே அந்த குறிப்பிட்ட பாயிண்ட், அந்த டேர்னிங் பாயிண்ட் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஒரு திருப்பு முனை, எங்கே அந்த இடத்துலேருந்து நான் விலக ஆரம்பித்தேன், நான் யோசிக்க பார்க்குறேன், நான் கொஞ்சமாக யோசித்து பார்க்குறேன், நான் எங்கே ஆண்டவரை விட்டு விலக ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா, நான் உண்மை இல்லாமல் நடக்க ஆரம்பிக்கும் பொழுது ஆண்டவரை விட்டு விலக ஆரம்பிக்கிறேன். அல்லேலூயா. நீங்கள் நல்லா வேதம் வாசிச்சிருப்பீங்க, நல்லா ஜெபம் பண்ணுவீங்க, நீங்கள் கர்த்தருக்கு உண்மையாக நடப்பீங்க, எல்லாம் இருந்திருப்பீங்க. ஆனால் நாள் அடைய நம்முடைய பழைய வாழ்க்கையில் இருந்த ஜென்ம ஸ்வாபம் திரும்பும்போது, மாமிச சிந்தை திரும்பும்போது, என்னுடைய சுய எண்ணங்கள் திரும்பும்போது, என்னுடைய உண்மையை நான் என்ன செய்கிறேன், அங்கே ஆண்டவருக்கு முன்பதாக நிலை நிறுத்த தவறுகிறேன். நான் உண்மையாக இருக்கிற இடத்துல என்னை பிசாசு என்ன செய்ய முடியாது, கீழே தள்ள முடியாது. எங்கே ஒருவன் கொஞ்சம் அசதியாக இருக்கிறான், கொஞ்சம் இப்படி சாஞ்சிடலான்னு யோசிக்கிற இடத்துல என்ன செய்கிறான் பிசாசு, அவங்கள அழகாக கீழே தள்ளிடுறான். அது என்ன இடம்னா, நான் உண்மையாக இருக்க தவறுன இடம். அல்லேலூயா. எந்த இடம் தெரியுமா? எந்த இடம்? நான் உண்மையாக இருக்க தவறுன இடம் எந்த இடம் தெரியுமா? ஆண்டவர் சமூகத்தில் கர்த்தர் எனக்கு கொடுத்த, வேதத்தில் எனக்கு கொடுத்த ஒவ்வொரு காரியங்களையும் நான் மறந்த, ஆண்டவருக்கு உண்மை இல்லாமல் நடக்கிற ஒவ்வொரு காரியமும் ஆண்டவரோட விட்டு தூர போகிற காரியம்தான். ஆண்டவர் சொன்ன ஒவ்வொரு வசனத்தையும், வாக்குத்தத்தத்தையும் எல்லாத்தையும் பிடிச்சிக்கிட்டு அவர் பின்னாடியே போனேன்னா ஒவ்வொரு வசனமாக விட ஆரம்பித்தேன், ஒவ்வொரு காரியமாக விட ஆரம்பித்தேன். என்னை ஆண்டவர் பிசாசு அழகா, நீங்கள் ஒன்றில் கொஞ்சம் தள்ளினா கூட போதும், என்ன செஞ்சிருவா அவங்கள, உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக. கொஞ்சம் உங்கள் பிசாசு உங்கள் இருதயத்தில் கொஞ்சம் என்ன, ஆமாம் நம்ம தானே அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துருச்சுன்னா, தகப்பனையும் தாயும் என்ன செய்யும், கொஞ்சம் அசட்டை பண்ண தோணும். அப்படி தோணின உடனே ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சிருச்சு, கொஞ்சம் பின்னாடி அப்படி ஆண்டவர் சொல்கிற ஒவ்வொரு கற்பனைகளையும், கட்டளைகளையும், நியமங்களையும் விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலக நம்முடைய பாவ வாழ்க்கை ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்கிறது, ஆரம்பமாகிறது. இன்னொரு முக்கியமான விஷயம், கர்த்தரை விட்டு தூர போகிறதுக்கு ஆண்டவர் தானே அப்படின்ற எண்ணம். அல்லேலூயா. என்ன எண்ணம்? அவர் அப்பா 1000 வாட்டி என்ன செஞ்சிருப்பார், மன்னிச்சிருவார். 2000 வாட்டி மன்னிச்சிருவார். 7000 வாட்டி 70,000 வாட்டி மன்னிச்சிருவார். அதனால் என்ன செஞ்சிருது, இப்போ இருதயம் மேட்டிமை ஆயிடுச்சு. ஒரு 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 அட்வான்டேஜ் கிடைக்குதுன்னா அதை ஓவர் அட்வான்டேஜ் என்ன செய்கிறது, ஆண்டவர்கிட்ட எடுத்துக்கிறது. ஆண்டவரே நீர்
மன்னிங்க ஆண்டவரே. எப்போ? முதல் வாட்டி, ரெண்டாவது வாட்டி, மூணாவது வாட்டி, நாலாவது வாட்டி, அப்புறம் பாட்டு தான், இன்னும் ஒரு முறை இன்னும் ஒரு முறை மன்னிக்க வேண்டும். ஏன் சொல்லிகிட்டே போனால் நேரம் பத்தாது, அதனால் இன்னும் ஒரு முறை இன்னும் ஒரு முறை சொல்லிட்டா முடிஞ்சிச்சு. கொடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்படி சொல்கிறேன் பார்த்தீங்களா? கொடான கோடி வாட்டி என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. ஏன்? ஆமாம், இப்போ அவ்வளோ தூரம் பண்ணியிருக்கிறேன், ஒன்று ஒன்றையாக சொல்ல முடியாது, ஒரேடியாக கேட்குறேன், ஒரு வார்த்தையில் என்ன செஞ்சிருது, முடிச்சிருது. ஏன்? மன்னிச்சிருங்க ஆண்டவரே, தெரியாமல் பண்ணிட்டேன். ஒரு வாட்டி இல்லை, ஒவ்வொரு வாட்டியும் பாவம் செய்ய வேண்டியது திரும்பி மன்னிப்பு கேட்க வேண்டியது, பாவம் செய்ய வேண்டியது மன்னிப்பு கேட்க வேண்டியது, பாவம் செய்ய வேண்டியது. அல்லேலூயா. வேத வசனத்தை நீங்கள் ஒரு நாள் மறந்தீங்கன்னா பாவம். அல்லேலூயா. ஜெபிக்க மறந்தா, ஆண்டவரை மறந்தா, ஆண்டு சொல்கிறார் உங்கள் வம்சத்தையே மறந்துடுவேன்றார். ஆமென். ரெண்டாவது, நம்முடைய ஆசீர்வாத தடை, இது கர்த்தரை விட்டு பின்வாங்குகிற நிலைமை. ஆமென். என்னுடைய ஆசீர்வாதத்துக்கு தடை என்னென்னா, என்னுடைய உண்மையிலிருந்து நான் பின்வாங்குகிறது, ஆண்டவரை தேடுறதில்ல, ஆண்டவரை கனப்படுத்துறதில்ல, ஆண்டவரை ஆராதிக்கிறதில்ல, கர்த்தருக்கு உண்மையாக வாழ்கிறதில்ல. இது எல்லாவற்றிலிருந்து நான் என்ன செய்கிறேன்? உண்மையை விட்டு விலகும்போது, இதுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும்போது, ஆண்டவர் பிரியமில்லாத செய்யும்போது என்னுடைய ஆவிக்குரிய ஜீவியம் தரம் குறைகிறதா இருக்கிறது. ரெண்டாவது முக்கியமான காரியம், கர்த்தருக்கு கொடுக்கறதுல ஒரு மனுஷன் கையை வைக்கிறான்னா அவன் ஆசீர்வாதத்தை மொத்தமும் என்ன செய்கிறார்? கர்த்தர் நிறுத்துறார். அல்லேலூயா. இல்லையே, சம்பளம் வருதே, ஆண்டவர் எங்கே நிறுத்துறாரு? கொடுத்துட்டு தான் இருக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் வாசிங்க, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று என்ன செஞ்சானா? சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவன் சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் என்ன செய்யறான்? பேசப்படுறான். அல்லேலூயா. ஒரே ஒரு முறை உண்மையாக என்ன செஞ்சான்? இந்த உலகத்தில் கர்த்தருக்குன்னு வாழ்ந்தான். வெளிப்படுத்தல் விசேஷத்துக்கு பக்கத்தில் வரைக்கும் என்ன செஞ்சிட்டான்? வந்துட்டான். எபிரேயர் வரைக்கும் என்ன செஞ்சாச்சு? ஆண்டவர் அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறார். உண்மையாய் காணிக்கை செலுத்தின ஒரு மனிதன் உண்ட நாள் முதல்ல ஆபேல் தான். எனக்கு கொடுத்த அவன் காணிக்கைகளை நான் என்ன செஞ்சேன்? அங்கீகரித்தேன். அந்த காணிக்கைகளை நான் பிரியமாக ஏற்றுக்கொண்டேன். அதில் நான் பிரியமுள்ளவனாக இருக்கிறேன் என்பதை காயின் கண்டு அவன் என்ன செய்தான்? அவன் மரித்தும் இப்பொழுதும் பேசுகிறான். அவன் உண்மையுள்ள மனுஷன். யாரு? ஆபேல் உண்மையுள்ள மனுஷன். தன்னுடைய கையில் கர்த்தர் கொடுத்த ஒவ்வொரு ரூபாய்க்கும் என்ன செய்கிறான்? உண்மையாக கணக்கு கொடுக்கிறான். அல்லேலூயா. ஃபஸ்ட்டு ஆசீர்வாதத்துக்கு தடை என்னது? கீழ்ப்படியாமல் இருக்கிறது. ஆண்டவர் வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல், உண்மை இல்லாமல், கர்த்தர் சமூகத்தில் ஆண்டவருக்கு உண்மையாய் காணப்படாமல், நம்முடைய விருப்பத்தின்படி சுய இஷ்டத்தின்படி பாவ வாழ்க்கையில் வாழ்ந்து நம்மளுடைய காரியங்களை நாம் விருப்பப்படி செய்வோமானால் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை என்ன செய்கிறார்? தடுக்கிறார். ஆதார கோலை முறிக்கிறவராக இருக்கிறார். ரெண்டாவதா, கர்த்தருக்கு கொடுக்கிறதுல. ஆமென். நிறைய பேருடைய கேள்வி, தசமமாக ஏன் கொடுக்கணும்? அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ரொம்ப அதுக்கு பதில் சொல்லணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன். தசமமாக ஏன் கொடுக்கணும்? சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். எதுக்கு கொடுக்கணும்? காணிக்கை எதுக்கு கொடுக்கணும்? இதுவாக வரும். காணிக்கை ஏன் கொடுக்கணும்? என்னப்பா எதுக்காக ஒன்றுக்காக பேசுங்க. எதுக்கு காணிக்கை கொடுக்குறீங்க? சரி, நான் உங்கள்கிட்ட எதுக்கு கொடுக்கணும்னு கேட்கல. நீங்கள் எதுக்கு கொடுக்குறீங்க? கொடுக்குறவங்க யாராவது உங்களுடைய விருப்பத்தில் நான் இதுக்காக தான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுங்கள். நீங்கள் நான் ஆசீர்வதிக்கப்படுறதுக்காக நான் காணிக்கை கொடுக்குறேன். வேறு தசம பாகமும் அதுக்கு தான் கொடுக்குறேன். வேறு நான் தான் கொடுக்குறதே இல்லையா அப்படின்றியா? சொல்லுங்கள். வேற
கர்த்தருடைய ஊழியம் நடக்கிறதுக்காக நான் காணிக்கை கொடுக்குறேன். சரி, வேற ஐயா கொடுக்குற ஆண் மக்கள் நீங்கள் சொல்லுங்கள். இந்த சைட்லேருந்தே வருது. நான் சொல்கிறேன், முதல் காரியம் கர்த்தரை கனப்படுத்துறதுக்காக காணிக்கை கொடுங்க. ஆமென். அவரை கனப்படுத்துறதுக்காக தான் ஆண்டவர் என்ன செய்கிறார்? காணிக்கைன்ற ஒன்று வேதத்தில் ஆண்டவர் கொடுக்கறது காரணம் தன்னை சார்ந்திருக்கிற மனுஷனை போஷிக்கிறதுக்காகவும் என்ன கனப்படுத்துறதுக்காகவும் என்ன செய்கிறாரு? பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் தசம பாகங்களையும் காணிக்கைகளையும் என்ன செய்கிறார்? ஒழுங்குபடுத்துகிறார். ஆமென். புதிய ஏற்பாட்டில் இப்போ நிறைய பேர் நல்லா படிச்சிட்டாங்க, கையில் யூடியூப்லாம் இருக்குது, உடனே 4 பேர் சொல்கிறது என்ன செய்கிறது? கேட்குது. பழைய நாங்கள் எங்கள் சின்ன வயசில் நாங்கள் பார்த்தது எப்படி தெரியுமா? சபையில் ஒன்று கேட்க வராங்க அப்படின்னா இவங்க வெளியே எங்கேயாவது ஒரு வார்த்தை கேட்டிருப்பாங்க, இல்லை ஒரு பிரசங்கத்தை கேட்டிருப்பாங்க. பாஸ்டர் அங்கே அப்படி பிரசங்கம் பண்ணாங்க பாஸ்டர், அது சரிதானா, இப்படி சொன்னாங்க அப்படின்னு என்ன செய்வாங்க? நான் சின்ன பிள்ளை இருக்கும்போது பார்த்துருக்குறேன். அப்படி வந்து சபையில் பாஸ்டர்கிட்ட கேட்பாங்க, எப்படி இது சரியா பாஸ்டர், நீங்கள் பைபிளில் எனக்கு பார்த்து சொல்லுங்கள், எனக்கு புரியல, எனக்கு விலைக்கு சொல்லுங்கள் அப்படின்னு பாஸ்டரை கேட்பாங்க. இப்போ என்ன நடக்குது? சபையிலிருந்து வெளியே போய் எங்கள் பாஸ்டர் அப்படி சொல்கிறாரு. ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கிங்க, எனக்கு காணிக்கை குறித்து எனக்கு மைண்டில் என்ன செய்யலை, கொஞ்சம் கூட எண்ணம் கிடையாது. நான் எங்கேயா வீட்டுக்கு கொடுத்து போனால் கூட காணிக்கை வாங்கக்கூடாதுன்ற எண்ணத்தில் இருக்கிறாள். எனக்கு நான் அப்படி பணம் மைண்ட்லலாம் பேசுகிற ஆள். ஆமாம், என்னை பற்றி தெரியும் நினைக்கிறேன். நான் அப்படிலாம் என்ன செய்ய மாட்டேன். தாருங்கள், கொடுத்தாலும் உங்களுக்கு சாபம். வேதம் என்ன பைபிள் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார்? உனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற கட்டளை என்ன? ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்கிற கட்டளை என்ன? நான் ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய காரியம் என்ன? அவ்வளோதான். காணிக்கை பொறுத்த வரைக்கும் முதலாவது கர்த்தரை கனப்படுத்துறதுக்காக என்ன செய்யணும்? காணிக்கை கொடுக்கணும். ரெண்டாவது வசனமடியே போவோமா? வாசிக்கலாம். இப்போது தசம பாகம் தான் இது சொல்லிட்டேன். போவோம். தசம பாகம் என்ன செய்யுது? புதிய ஏற்பாட்டில் இல்லை. இப்போ எல்லாரும் நல்லா படித்து நல்ல ஞானமாயிட்டனால சொல்கிறேன். இப்போ தசம பாகம் புதிய ஏற்பாட்டில் எங்கே கொடுக்கணும் போட்டிருக்கு? அல்லேலூயா. எங்கே போட்டிருக்கு? ஒரு பாஸ்டர்கிட்ட ஒரு விசுவாசி வராங்க. பாஸ்டர், நான் வெளியே இது மாதிரி ஒரு மீட்டிங் போனேன், அங்கே ஒரு ஊழியக்கார் இப்படியா சொன்னார், தசம பாகம்னு ஒன்று புதிய ஏற்பாட்டில் என்ன இல்லை, போடவே இல்லை, தசமாக கொடுக்கணும் புதிய ஏற்பாட்டில் கிடையவே கிடையாதுன்னு சொல்கிறார். உண்மையா பாஸ்டர்? பாஸ்டர் 2 நிமிஷம் யோசிச்சார். அப்படியா? ஆமாம் பாஸ்டர், ஆமாம் பிரதர், புதிய ஏற்பாட்டில் தசமாக கொடுக்க வேண்டியது இல்லை. அப்படியா? ரொம்ப சந்தோஷம் பாஸ்டர், இனிமேல் நான் கொடுக்க மாட்டேன். இங்கே வாங்க, முழுசாக கேட்டு போங்க. அரைகுறையாக கேட்டு என்ன செய்யக்கூடாது. எப்போவும் கிறிஸ்துவ வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ரொம்ப நாள் அரைகுறையாகவே என்ன செஞ்சிடறோம், வாழ்ந்துடுறோம். பாதி வாழ்க்கை அரைகுறை தான், முழுசாக எதையும் கேட்குறது. இப்போ அவர் சொன்னார், புதிய ஏற்பாட்டில் தசம பாகம் கொடுங்கன்னு இல்லை, அப்போஸ்தலர் பாதத்தில் மொத்தத்தையும் விற்று வச்சாங்கன்னு இருக்கு, ஒருத்தரும் குறை இல்லாமல் வாழ்ந்தாங்கன்னு இருக்கு. மொத்த சொத்தையும் விற்று தரித்திரம் இருக்கு. இந்த உலகத்தில் வாழ போகிறீங்க, 1000 வருஷம் 10,000 வருஷமாக வாழ போகிறீங்க, நமக்கு வாழ்க்கை எங்கே? அப்புறம் இங்கே எதுக்கு சொத்து? விற்று கொடுத்துரு. இதுதான் புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கு. நாங்கள் தப்பாக போதனை பண்ணிட்டோம், இனி தசமாகம் தர வேண்டாம், மொத்தத்தையும். அவர் சொன்னாராம், பாஸ்டர் இனி மாதம் தவறாமல் தசமாக வந்து சேரும். எப்படி வந்து சேரும்? டேட்டு தவறாமல் வந்து. ஏன் மொத்தத்தையும் வித்துலாம் கொடுக்க மக்கள் எப்படி இருக்கிறாங்க பாருங்களேன். அதாவது வேதத்திலிருந்து எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு தெரியாதா ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னு. ஒருத்தர் ஒரு ஊழியக்காரர் சொல்கிறாரு, புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலருக்கு அப்புறம் தசமபாகன்ற வார்த்தையே இல்லை. எப்பா எபிரேயர் 7ஆம் அதிகாரத்தை வாசிப்பா, மொத்தமும் அங்கே தசமபாகத்தை குறித்து ஆண்டவர் என்ன செய்கிறாரு? பேசுகிறாரு. எபிரேயர் 7 1ஆவது வசனத்தில் இருந்து அங்கே மெல்கிசேதேக்கு ஆண்டவர், இவங்க 2 பேருக்கும் உண்டான ஆசாரிய முறைமையையும் இவங்களுடைய காரியங்களையும் குறித்து என்ன செய்கிறாரு? விவரித்து சொல்லும் பொழுது தசம பாகத்தை தான் அங்கே சென்டர் பாயிண்டாக வைக்கிறார். அப்புறம் இங்கே மெல்கிசேதேக்கு, இங்கே ஆண்டவர் மெல்கிசேதேக்கு ஒப்பா என்ன செய்கிறார்? அங்கே பேசப்படுறார். அந்த வசனம் முழுவதும், அந்த அதிகாரம் முழுசும் அப்படி தான் அவர் பாவித்து வருது. அப்போ அதில் ஆண்டவர் சொல்கிறாரு, மெல்கிசேதேக்கு
ஆசாரியன் இல்லை. அவன் 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 அந்த தசமபாக வாங்கிறதுக்கு உண்டான ஆள் கிடையாது. லேவி தான் என்ன செய்யணும்? வாங்கணும். அவன் தான் அதுக்கு தகுதியான ஆள். அவன் தான் தசமபாகத்தை வாங்கிறதுக்கு உண்டான. அப்போ இவர் ஏன் வாங்குறாரு அப்படின்னா, அங்கே இயேசு கிறிஸ்து சொல்லப்பட்டிருக்கு, இவர் அவருக்கு நிழலோட்டமாய் காணப்படுகிறார். இன்னொரு ஆசாரியன், நிரந்தர ஆசாரியன், நித்திய ஆசாரியன் ஒருவன் நமக்காக என்ன செய்கிறாரு? ஏற்படுத்தப்படுகிறார் என்பதை அந்த அதிகாரங்கள் முழுவதும் என்ன செய்து விளக்கி சொல்லுது. அதில் தசமபாகம் கொடுக்கணும் தான் வேதம் சொல்லுது. அல்லேலூயா. நான் ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசித்து கூட காட்டுறேனே. 8ஆம் வசனத்தை வாசிங்களேன். அன்றியும் இங்கே மரிக்கிற மனுஷன் தசமபாகம் என்ன செய்கிறான்? வாங்குகிறான். அங்கேயோ பிழைத்திருக்கிறான் என்று சாட்சி பெற்றவன் வாங்குகிறான். அல்லேலூயா. நான் சொன்ன மெல்கிசேதேக்கு இயேசுவுக்கு நிழலோட்டமானவர். இப்போ நான் யாரு? நான் ஒரு லேபின்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் ஊழியம் செய்கிறேன், ஆசாரிய ஊழியம் செய்கிறேன், நான் மெய்ப்பனாக இருக்கிறேன். இப்போ நான் லேபின்னு வச்சுக்கிங்களேன். இப்போ நான் என்ன செய்யணும்? தசமபாகம் வாங்கணும். நான் இப்போ யாருன்னா மரிக்கிற மனுஷன். நான் இன்றைக்கி நாளைக்கு இன்னொரு 10 வருஷம் 50 வருஷம் என்ன செஞ்சிருவேன்? இல்லாமல் போயிடுவேன். எனக்கு அடுத்து இன்னொரு ஆள் வருவாங்க. இப்போ மரிக்கிற மனுஷன் நான் என்ன செய்கிறேன்? தசமபாகம் வாங்குகிறேன். ஆனால் அங்கே யார் வாங்குறது? என்றென்றைக்கும் இருக்கிறவர் என்கிற நாமத்தை உடைய மெல்கிசேதேக்கினால் அவருக்கும் தேவனுக்கும் கனெக்ட் பண்ணுற ஆண்டவருக்கு சமமான ஒருவர் என்ன செய்கிறாங்க? மெல்கிசேதேக்கு வாங்குறார் அப்படின்ற அர்த்தத்தில் என்ன செய்தாங்க சொல்லப்படுது. அவர் அங்கே வாங்கும்போது அவர் யார்? அவருக்கு என்ன இல்லை, தகப்பனும் தாயும் வம்ச வரலாறு. 3ஆம் வசனம் சொல்லுது, மெல்கிசேதேக்கு யாரு? தகப்பனும் தாய்க்கும் வம்ச வரலாறு இல்லாதவன், இவன் நாட்களின் துவக்கமும் ஜீவனின் முடிவும் இராமல் தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவன் என்று என்றென்றைக்கும் ஆசாரியனாக நிலைநிறுத்திரு. அல்லேலூயா. 2ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமம் கொடுத்தான். இவனுடைய முதற்பேராகிய மெல்கிசேதேக் என்பதற்கு நீதியின் ராஜா என்றும் சாலேமின் ராஜா என்பதற்கு சமாதானத்தின். இது முழுக்க முழுக்க ஆண்டவரை குறிக்குது. அப்போ இங்கே 8ஆம் வசனம் சொல்லுது, மரிக்கிற இங்க மரிக்கிற மனுஷன் தசமபாகம் என்ன செய்கிறான்? வாங்குகிறான். அங்கே வாங்கினவர் கர்த்தர். அல்லேலூயா. அப்போ இங்கே நான் வாங்குறதுன்னு போட்டிருக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. வாங்குறேன்னா வாங்கக்கூடாதா? சரி. இப்போ நிறைய பேருக்கு கேள்வி என்னென்னா, தசமபாகத்தை பாஸ்டருக்கு ஏன் கொடுக்கணும்? நல்லா கவனிங்க. சில விஷயங்கள்லாம் நீங்கள் உங்களுக்கு புரிய மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். இப்போது உங்கள் தசமபாகத்தை வச்சு தான் ஊழியம் நடக்குது. அல்லேலூயா. புரியுதா? நான் விவரமாக சொல்கிறேன் கேளுங்க. உங்கள் காணிக்கை வச்சு தான் என்ன செய்யுது? பாஸ்டர் வெளியே போய் வர காணிக்கை வச்சு தான் அவங்க குடும்பம் நடக்குது. ஆமென். ஆக்சுவலாக உங்கள் காணிக்கையில் தான் எங்களுக்கு ஒரு பங்கு என்ன செய்யணும்? அல்லேலூயா. சர்ச்சுடைய கரண்ட் பில் எவ்வளோ தெரியுமா? 14,000 ரூபாய் கம்மி இல்லாமல் என்ன செய்யுது இப்போலாம்? தாராளமாக வருது. உங்கள் வீட்டு கரண்ட் பில் எவ்வளோ? 600 ரூபா 700 ரூபா கட்டுற ஆட்கள்லாம் இருக்கிறீங்க. அல்லேலூயா. அதுவுமே 600 ரூபா வந்துருச்சு. ஃபேனே போடல, ஃப்ரிட்ஜு ஓடவே இல்லை. நொட்டுன்னு சொல்கிறீங்கல்ல. 600 ரூபா வந்து 14,000 ரூபா. டிவிக்கு மாதம் ஆனால் 40 ரூபா 47 ரூபாய்க்கு மேலே என்ன செய்யுது? கையில் வர்றதையும் சேர்த்து என்ன செய்கிறாங்க? பாஸ்டர் ஊழியத்து தான் போடுறாங்க. ஆமென். கர்த்தருடைய சமூகத்தில் என்னன்னு சொல்கிறேங்க, எனக்கு அப்படிலாம் பொய் சொல்லணும்னு அவசியமே. கர்த்தர் கொடுக்குற காசை, கர்த்தருக்கு இந்த ஊழியத்துக்கு கொடுக்குற காசை மொத்தமாக எங்கே தான் போகுது? உங்களுக்கு கொடுத்த பாஸ்டர் ஜீவா அவங்க ரொம்ப உண்மையாக அந்த ஊழியத்தை உண்மையாக செய்கிறாங்க. அவங்கக்கிட்ட போகிற மொத்த காசும் ஊழியத்துக்கு மட்டும்தான் செலவு பண்ணுறாங்க. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் அவரை போஷிப்பேன் என்று அழைத்த அழைப்பில் அவரை போஷிக்கிறார். ஆமென். ஊழியக்காரங்க எல்லாரும் அப்படி தான். நான் விசேஷமாக என்ன செய்வேன்? என்னை பற்றி சொல்லுவேன். நான் யார்கிட்ட என்ன செய்ய மாட்டேன்? 1 ரூபா கேட்டு நிற்க மாட்டான்டுவரே. ஏன்? அது எனக்கு பிடிக்கல. என்னை நீங்கள் போஷித்தா போஷிங்க, இல்லைன்னா என்ன செய்யாதீங்க. காக்காவை கொண்டாது என்ன செய்யணும்? ஒரு வேளை சாப்பாடாது வந்தாலும் போதும். காக்கா கொண்டு அமிச்சா கூட பரவாயில்ல. ஆனால் என்ன செய்யக்கூடாது? நான் ஒருத்தரோட போய் நிற்கிற மாதிரி என்ன செய்யக்கூடாது? என்ன? அல்லேலூயா. இது எனக்கு ஆண்டவருக்கு இருக்கிற டீலிங். அதை நாங்கள் என்ன செய்வோம்? நாங்கள் டீல் பண்ணிக்கிறோம். அவர் பட்னி போட்டார்னா ஏன் பட்னி போட்டின்னு நான் கேட்டுப்பேன். அப்புறம் அவர் எனக்கு என்ன செய்வார்? 2 நாள் சேர்த்து பட்னி போடுவார், அதையும் வாங்கிப்பேன். அதெல்லாம் எங்களுக்கு அவருக்கு உள்ள டீலிங்.
ஆமென். ஊழியத்தில் உங்களை ஆண்டவர் இங்கே வச்சிருக்கிறார் அப்படின்னா, இந்த சபையில் உங்களை நாட்டியிருக்கிறார் அப்படின்னா, நீங்கள் இங்கே வரீங்க அப்படின்னா உங்கள் தசம பாகமும் உங்கள் காணிக்கையும் இந்த சபையில் என்ன செய்யணும்? இந்த சபை வளர்கிறதுக்கும், சபையிலேருந்து நிறைய செய்கிறோங்க. கிறிஸ்மஸ் ஆனால் எத்தனை, கிட்டத்தட்ட 200-300 பேருக்கு மேலே நம்ம சபைக்கு வராத எத்தனையோ பேருக்கு நம்ம உதவி செய்கிறோம், வாங்கி கொடுக்குறோம், அவங்களுக்கு நிறைய காரியங்களை செய்கிறோம். அநேக காரியங்கள் செய்யப்படுகிறது. டிவி நிமித்தமாக எத்தனையோ லட்சம் மக்கள் என்ன செய்கிறாங்க? கேட்குறாங்க, பார்க்குறாங்க. இயேசுன்ற ஒரு நாமம் அதுக்கு அங்கே அவங்களுக்கு காதில் போய் விழுது, துணிக்குது. இதுக்கெல்லாம் நம்ம எவ்வளவு செலவு பண்ணுறோம் என்பதை நீங்கள் என்ன செய்கிறீங்க? பார்த்துட்டு செய்யுங்க பாஸ்டர், பிரைஸ் தி லார்ட், கதை நல்லவர், வரேன் பாஸ்டர். அவங்களுக்கு குத்தம் சொல்லலை, ஆனால் கொடுக்கணும்னு ஆண்டவர் சொல்லியும், இந்த ஊழியம் உங்களால் தான் கட்டப்படணும்னு ஆண்டவர் கொண்டு வந்து வச்சோம், நீங்கள் அதற்கு உங்களை ஈடுபடுத்தாமல் இன்னொரு காரியம் என்ன தெரியுமா? ரொம்ப வலிக்கிற விஷயம் என்ன தெரியுமா? உங்களுக்காக ரத்த கண்ணீர் வடிக்கிற ஒரு பாஸ்டருங்க, உங்கள் நலனுக்காக ரொம்ப அக்கறை உள்ளவங்க நாங்கள் தான். எங்களை விட உங்களை அதிகமாக என்ன செய்ய முடியாது, யாரும் நேசிக்க முடியாது. ஆமென். உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா அதை என்னுடைய கஷ்டம் போல் நினைக்கிற இருதயம் எங்களை தவிர என்ன செய்யாது, வேறு எந்த ஊழியருக்கும் வராது. ஆமென். நீங்கள் தான் எங்களுடைய பிள்ளைங்க. நாங்கள் தான் அவங்கள ஆவிக்குரிய தகப்பனை என்ன செய்கிறோம்? பாஸ்டர் இருக்கிறாங்க, அடுத்தபடியாக நான் ஏன் இருக்கிறோம்? உங்களை நல்ல வழியில் நடத்தணும். உங்களுக்காக ஜெர்வினுக்கு என்ன தெரியும்? ஜெர்வினுக்கு என்ன தெரியும்? அவன் யாருன்னு அவனுக்கு என்ன செய்யாது. அல்லேலூயா, புரியுதா? ஜெர்வினுக்கு அவன் யாருன்னு அவனுக்கே. ஆனால் என் சந்ததி முதற்கொண்டு நைட்டு தூங்க போகும்போது என் குடும்பத்துக்காக, என் சபைக்காக, சபையில் இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறேன், பாதுகாத்துக்கோங்க, என்ன செய்கிறான்? எங்கள் சந்ததி கூட உங்களுக்காக தான் என்ன செய்யுது. ஆனால் நீங்கள் எங்களை வஞ்சிக்கிறீங்க, இல்லை ஆண்டவரை வஞ்சிக்கிறீங்க. நீங்கள் எதனால் என்னை வஞ்சித்தீங்கன்னு ஆண்டவர் கேட்குறாரு, கேட்குறாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ கொடுக்க வேண்டிய என் சபை வளர்கிறதுக்கு, ஆத்மா பெருகிறதுக்கு, இந்த கொடுத்த இந்த வார்த்தை வளர்கிறதுக்கு நீ என்ன செய்யலை? உனக்கு நான் கொடுத்த ஆசீர்வாதத்தை உனக்குள்ளேயே என்ன செஞ்சுக்கிட்டேன்? வச்சு என்னையை வஞ்சித்துட்டு என்ன செஞ்சுருக்கீங்க? அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறாருங்க, அப்படி வஞ்சிக்கிற ஆசீர்வாதம் என்ன செய்யாது, இல்லையா? இது சாபம்லாம் கிடையாது. அல்லேலூயா. உங்களை ஆசீர்வதிக்கிறதாக தான் எங்களை வச்சிருக்கிறார். நான் ஆசீர்வதிக்க தான் விரும்புகிறேன். இப்போவும் ஆசீர்வாதத்துக்கு திறவுகோலும் தான் பேசுகிறேன். ஆமென். உங்களை ஆசீர்வதிக்கிறது தான். ஒரு வாலிபன் இருக்கிறான், வேலை தேடி அலைகிறான், வேலை தேடி வேலை கிடைக்கல. ஒரு இன்டர்வியூக்கு போகிறான். போகும்போது ஒரு கப்பலில் பயணம் பண்ணுறான். கப்பலில் ஒரு போட்டில் பயணம் பண்ணுறான். அந்த போட்டில் தண்டு வலிக்கிறவர் சொல்கிறாரு, என்னப்பா ரொம்ப சோகமாக இருக்கிற? நான் இத்தனையோ வேலைக்கு போய் பார்த்துட்டேன், ஒன்றும் எனக்கு அமையலை. இப்போ ஒரு இன்டர்வியூக்கு போகிறேன், இதுவும் எனக்கு கிடைக்குமான்னு தெரியல, என் வாழ்க்கையே ரொம்ப கேள்விக்குறியாக இருக்குது. உடனே அவர் சொல்கிறாரு, சுவிசேஷத்தை சொல்கிறாரு. இயேசு ஒருவர் வந்தார், அவர் ரட்சகர், அவர் பாவங்களுக்காக மன்னிச்சார், உன் சாபங்களை மாற்றுவார், உனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தார்னு ஒரு விசுவாசத்தை அவனுக்குள்ளே புகுத்தி, நீ உனக்கு கிடைக்கிற வேலையில், உனக்கு கிடைக்கிற சம்பத்தில் 10ல் ஒன்று நீ கர்த்தருக்கு கொடுப்பியா? அப்படி நீ பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணிட்டு இந்த வேலைக்கு போ, உனக்கு வேலை கிடைக்கும்ன்றாங்க. உடனே அவரும் ஒத்துக்கிறார். ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறேன், நீங்கள் சொன்ன வார்த்தை என் இருதயத்தில் ஒரு வெளிச்சத்தை கொடுக்குது, நான் என்ன செய்கிறேன்? 10ல் 1 நிச்சயம் கொடுப்பேன். போகிறாரு, வேலை கிடைக்குது. வேலை கிடைச்சி அதில் உண்மையாக இருக்கிறார். வர சம்பளத்தில் மாதம் 10ல் 1 என்ன செய்கிறாரு? எடுத்து வைக்கிறார். கொஞ்ச நாள் ஆகுது ப்ரமோஷன், அடுத்து கொஞ்ச நாள் ஆகுது மேனேஜர், அடுத்து கொஞ்ச நாள் ஆகுது அந்த பதவியிலே கொஞ்சம் மேலான பகுதி. அப்புறம் மொத்தமாக அந்த கம்பெனி என்ன செஞ்சிட்டாரு? அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மை சம்பவம். நான் ஒன்றும் கதை கலந்து வரல, அப்படிலாம் உள்ள உண்மை சம்பவத்தை சொல்கிறேன். என்ன செஞ்சிட்டாரு? கம்பெனியே வாங்கிட்டார். இப்போ அவர் எப்படி தசமாக கொடுக்குறாரா? 90% கர்த்தருக்கு, 10% எனக்கு. யார் தெரியுமா? கோல்கேட் பேஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா? உங்கள் வீட்டில் இருக்குல்ல, உலகம் ஃபுல்லாக இருக்குது. உங்கள் வீட்டில் மட்டுமா இருக்குது? உங்கள் வீட்டில் இருக்குது, மேலே வீட்டில் இருக்குது, கீழே எல்லார் வீட்லையும் என்ன செய்யுது? கோல்கேட் கம்பெனி ஓனர்
90% கர்த்தருக்கும், 10% அவருடைய சொந்த தேவைக்கு எடுக்கிறார். யார்? சாதாரண ஒரு கப்பலில் வேலை கிடைக்காம அலைஞ்சி 10ல் 1 கர்த்தருக்கு தருவேன்னு தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டு உண்மையாக அந்த காரியத்தில் இருந்து 90% கர்த்தருக்கு என்ன செய்கிறாரு? காணி கொடுக்கிறார். 10% போதும் ஆண்டவரே, ஒன்றுமே இல்லாமல் பிச்சைக்காரனாக இருந்தால் என்ன, இவ்வளோ தூரம் உயர்த்திருக்கிறீங்களே, 10% போதும். உயர்த்தின உமக்கு தான் எத்தனை சதவீதம் கொடுக்கணும்? 90% நீங்கள் வச்சுக்கிங்க ஆண்டவரே. உங்கள் ஊழியத்துக்காக எவ்வளவு செலவு பண்ண முடியுமோ என்ன செய்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் உள்ளங்களுக்கு ஊழியம் செய்வாராக. இருதயங்களோடு கூட கர்த்தர் பேசுவாராக. உண்மை பரிபூர்ண ஆசீர்வாதம் உண்மையுள்ள மனுஷனுக்கு தான் கிடைக்குது. ஆமாம். அப்படிப்பட்ட இருதயத்தை கர்த்தர் என்ன செய்கிறார்? நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். எனக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கையில் கொடுத்திருக்கிறார். ஆனால் கை நீட்ட என்ன செய்யலை, எனக்கு மொத்தத்தையும் சொல்லலைல்ல. புதிய ஏற்பாடு பிரசங்கம் நான் இன்னொன்று செய்யலை, நான் இன்னும் பழைய ஏற்பாடு பிரசங்கம் தான் பண்ணுறேன். புதிய ஏற்பாடு பிரசங்கம்னா மொத்தத்தையும் வித்துறேன், மொத்தத்தையும் கொண்டு வந்துடுறேன் அப்படி சொல்லலையே. ஒரு பங்குதி. நீ உண்மையாக இருக்கிறீங்கிறதுக்கு எப்படி காட்டுவீங்க? நீங்கள் கிரியை இல்லாத விசுவாசம், ஆமாம், செத்தது. அப்போ கிரியை எப்படி காட்டணும்? நான் ஆண்டவரை உண்மையாக நேசிக்கிறேன், ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கிறேன், நான் கிரியை செய்ய விரும்புகிறேன்னா நான் என்ன செய்கிறேன் என்பது ரொம்ப முக்கியம் இல்லையா? நான் செய்யும்போது தானே அது கர்த்தருக்கு கிரியைகள் என்ன செய்து வெளிப்படுது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஒரு குடும்பம், இன்னொரு குடும்பம் இப்படி வந்தாங்களாம். பாஸ்டர், எனக்கு 10,000 ரூபா சம்பளத்தில் 1000 ரூபா கொடுக்கறது பெரிய விஷயமா? தெரில பாஸ்டர், ரொம்ப சந்தோஷமாக நான் கொடுத்தேன். கொடுக்கறது ரொம்ப முக்கியமான விஷயங்க. விசனப்பட்டு ஒரு நாள் என்ன செஞ்சிடக்கூடாது, கொடுத்துடக்கூடாது. அல்லேலூயா. உற்சாகமாக கொடுக்குறதுல கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். விசனப்பட்டு கொடுத்தீங்கன்னா இருக்கிறதும் கை சுருங்கிடும். ஆமென். 10,000 ரூபா சம்பளத்தில் 1000 ரூபா கொடுக்குறது எனக்கு பெரிய விஷயமா? தெரியல. ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்தார், நான் சந்தோஷமாக கொடுத்தேன். 20,000 ரூபா சம்பளம் உயர்த்தினார், 2,000 ரூபா தசமாக கொடுத்தேன், சந்தோஷமாக கொடுத்தேன். 50,000 எனக்கு சம்பளம் கொடுத்தார், நான் 5,000 ரூபா சந்தோஷமாக என்ன செஞ்சேன், கொடுத்தேன். ஆனால் அப்போ 1,00,000 ரூபா ஆண்டவர் எனக்கு சம்பளம் கொடுத்துருக்கிறார். ஆனால் 10,000 ரூபா பெரிய காசு இல்லை பாஸ்டர். அல்லேலூயா. என்ன காசா? அப்போ ஆண்டவருக்கு பொறுத்த வரைக்கும் 1,00,000 ரூபா பெரிய காசு இல்லை. என்ன உடனே பாஸ்டர், பிரதர் அவ்வளவு தானே, இதுக்கு போய் எதுக்கு என்ன செய்கிறீங்க, வருத்தப்படுறீங்க, வாங்க ஜெபம் பண்ணுறேன், எல்லாம் சரியாயிரும். பாஸ்ட் நாங்கள் யார் தெரியுமா? அல்லேலூயா. கிருபை பெற்றவர்கள். கொஞ்சம் ஞானத்தை ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறார்? பாஸ்டர் ஜெபம் பண்ணாராம். நல்ல பிதாவே நன்றியோடு துதிக்கிறேன், பாவம் இந்த குடும்பத்தாருக்காய் உடைய பாதத்தில் வருகிறேன், இவர்கள் யோசிக்கிற காரியங்களை அறிந்திருக்கிறீர். இவர்கள் 10,000 ரூபா கொடுக்கும்போது 1000 ரூபாய் சந்தோஷமாக கொடுத்தாங்களாம். 20,000 ரூபா கொடுக்கும்போது கூட 2,000 ரூபா சந்தோஷமாக கொடுத்துட்டாங்களாம். 50,000 ரூபா நீங்கள் கொடுக்கும்போது கூட சந்தோஷமாக கொடுத்தாங்களாம். ஆனால் அந்த 1,00,000 ரூபா வந்த உடனே தான் அவங்களுக்கு கொடுக்க மனசு இல்லையா? அதனால ஆண்டவரே நீர் மீண்டுமாய் அவருக்கு 10,000 சம்பளத்தை கொடுத்து கண்ணை முழிச்சு விழிச்சு எந்திரிச்சு அந்த அந்த விசுவாசம் சொன்னாங்களா, ஐயா மன்னிச்சிருங்க ஐயா, என் இருதயத்தில் இப்போ தான் ஒரு குத்து வருது, எனக்கு உணர்வு வருது. ஆண்டவர் கொடுக்க கொடுக்க எனக்கு உயர்த்திட்டு தானே வந்தார், ஆனால் நான் 10,000 ரூபா கொடுக்கறதுல போய் என்ன செஞ்சுட்டேன், நான் இவ்வளவு மோசமான எண்ணம் உள்ளவனா சிந்த உள்ளவனா இருந்துட்டேனே, என்னை மன்னிச்சிருங்க பாஸ்டர் அப்படின்னு செஞ்சாங்களாம். நான் உன்னை மன்னிக்கல முடியாதுப்பா, நீ என்ன செய், ஆண்டவர்கிட்ட மன்னிப்புக்கு. அல்லேலூயா. இன்றைக்கி நம்மளும் அப்படி தாங்க இருக்கிறோம். நிறைய நேரத்தில் ஆண்டவர் எவ்வளோ கொடுக்கிறார், எவ்வளவு ஆசீர்வதிக்கிறார், எல்லாத்துலேயும் உண்மையாக இருக்கிறோமா? நான் சாட்சியாக சொல்கிறேன், நம்ம சபைக்கு ஒருத்தவங்க வருவாங்க, சபைக்கு வர்றவங்க கிடையாது, அவங்க இன்னும் அவங்க குடும்பம் ரட்சிக்கப்படல, அவங்க சபைக்கு ஓடி வருவாங்க. 16 ரூபா 17 ரூபா ஒரே ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு தக்காளி, ஒரு முருங்கைக்காய். அவங்க வரும்போதெல்லாம் அவங்க வீட்டில் என்ன இருக்குதோ அதில் ஒன்று அப்படியே கையில் கொண்டு வருவாங்க. என்னடா ஒரு தக்காளி கொண்டு வராங்க நான் யோசித்தேன், ஒரே ஒரு உருளைக்கிழங்கு கொண்டு வராங்க நான் யோசித்தேன், 17 ரூபா கொண்டு வராங்க அப்படின்னு யோசித்தேன். அப்போ தான் புரிஞ்சுது அவங்கக்கிட்ட அன்றைக்கி என்ன இருக்குதோ அதில் ஒரு பங்கு தசம்பாகமாக என்ன செய்கிறாங்க, சபைக்கு வர்றாங்க. இப்போ சபையில் இல்லை அவங்க, ஆனால் தினந்தோறும் சபைக்கு வராங்க. தினந்தோறும் வரும்பொழுதும் அவங்க கையில் ஒரு சில்லற காசும் கொஞ்சம் காய்கறியும் கொஞ்சம் அரிசி ஏதோ ஒன்று என்ன செய்கிறாங்க
கொண்டு வராங்க. நான் சொல்கிறேங்க, அந்த குடும்பம் சபையில் தூணாக நிற்கும். அந்த குடும்பம் சபையில் வரும். அவங்க பிள்ளைங்க, அவங்க கணவர், அவங்களுடைய குடும்பம், அவங்க பிள்ளை எல்லாரும் தொடப்படுவாங்க. இவங்க உண்மை நிமித்தமா. ஆமென். நான் சொல்ல முடியும். நான் சொல்கிறேன், கர்த்தருடைய சமூகத்தில் சொல்கிறேன், அவங்க குடும்பத்தில் அவங்க என்ன நினச்சாங்களோ அந்த ஆசீர்வாதம் நினைக்கும். அவங்க கேட்குறதுலாம் என்ன செய்வார்? கர்த்தர் கொடுப்பார். விசுவாசம் எப்படி பாருங்களேன், அவங்க குடும்பத்தில் யாருக்குமே அந்த இது இல்லை. ஆண்டவரை தேணுன்ற எண்ணம் கூட கிடையாது, ரட்சிக்கப்பட்டவங்க கூட கிடையாது. ஆனால் இவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த விசுவாசத்தை பாருங்கள். அந்த ஒருவர் விசுவாசத்தை வச்சு என்ன செய்வார்? ஆண்டவர் குடும்பத்தை ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். ஏன் சொல்கிறேன்? அப்படிலாம் என்ன செய்கிறாங்க? ஆண்டவருக்கு ஓடுறாங்க, உழைக்கிறாங்க. ஆண்டவரை அறியாதவங்க கூட என்ன செய்கிறாங்க? உண்மையாக கர்த்தர் சமூகத்தில் இருக்கிறாங்க. ஆனால் நாம் எவ்வளவு அதிகமாக இருக்கணும், நம்ம எவ்வளோ அதிகமாக கர்த்தருக்கு உண்மையாக இருக்கணும். நம்ம அதிக நன்மைகளை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றிருக்கிறோமே. பெற்றிருக்கிறீங்களா? இல்லைன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். இல்லைன்னு சொல்கிறவங்க மாத்திரம் கை உயர்த்துங்க. உங்கள் நன்மைகளை ஆண்டவரிடத்துல ஒரு நன்மை கூட பெறலைங்க. அல்லேலூயா. பெற்றவர்கள் நன்றி அறிதல் உள்ளவர்களை நம்ம என்ன செய்யணும்? கர்த்தர் தான் என்னை நடத்துகிறார். நான் நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பதும் அவர் கிருபை. அவர் என்னை நடத்துறதுலாம் நான் என்ன செய்கிறேன்? இருக்கிறேன். பழைய ஏற்பாடு காரியம் மட்டும், தசமபாகம் மட்டும் இப்போ இருந்துருந்துச்சுன்னு வச்சிங்களேன், ஒருத்தர் சபையில் இருந்திருக்க மாட்டீங்க. பழைய ஏற்பாட்டில் தசமபாகம் ஒன்றுலாம் கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 7-8 இருக்குது தசமபாகம். 3 வருஷத்துக்கு ஒரு முறை கொடுக்குற தசமபாகம், 2 வருஷத்துக்கு ஒரு முறை கொடுக்குற தசமபாகம், வருஷத்துக்கு ஒரு முறை கொடுக்குற தசமபாகம். இது இல்லாமல் பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, சமாதான பலி, அப்புறம் ஆமாம் பிசைந்த மாவில பலி. நீ என்ன எடுத்தாலும் அதில் எல்லாத்துலேயும் பலி கொண்டு வந்து என்ன செஞ்சிடணும்? நாங்கள் பின்னாடி இங்கே பைக் விட்டுருக்கோம் பார்த்தீங்களா, அது பக்கத்தில் ஒரு 50 கட்டையை அடிச்சு வச்சுருவோம். வரும்போதெல்லாம் ஆடை கொண்டு வந்து கட்டிடணும். ஆமாம், ஆடு உங்கள் பாவத்துக்கு ஏற்ற மாதிரி ஆடு மாடெலாம் என்ன செஞ்சிடணும்? லைனாக வந்து கட்டிட்டு இங்கே வந்து பாவம் பண்ணி வாங்கிட்டு போயிடணும். பழைய ஏற்பாடு அப்படி தாங்க. அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் மாற்றி கொஞ்சம் லகுவாக்கி விட்டார்னா அசாம்பாங்க எங்கே இருக்குது? எங்கே இருக்குது? இருக்கு, உனக்கு இருக்கு. நீங்கள் கொடுக்கணும் அப்படின்றது கர்த்தருடைய விருப்பம். வேதம் அழகாக சொல்லுது, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நீ எந்த அளவினால் அளக்கிறாயோ அந்த அளவுனால தான். சில பேர் ஸ்பூனில் என்ன செய்வாங்க? அளப்பாங்க. ஆண்டவர் உங்களுக்கு ஸ்பூனில் தான் அளப்பார். ஸ்பூனில் கொடுத்துட்டு கோணி விரிக்கூடாது. ஆண்டவரே அங்கேருந்து ஸ்பூனில் 2 சொட்டு விடுவார், பிடிச்சிக்கோ. அதையும் கோணி உறிஞ்சிட்டு போயிடும். டம்ளரில் அளந்தீங்கன்னா ஆமென். வேதம் அப்படி தான் சொல்லுது. நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். நீங்கள் என்ன ஆண்டவருக்காக செய்ய நினைக்கிறீங்களோ ஆண்டவர் உங்களுக்காக அப்படி செய்ய என்ன செய்கிறாரு? ஆமென். கொடுத்தா சில நேரங்கள் ஆண்டவர் அப்படி ரக்கடாக தான் இருக்கிறார். கொடுக்குறியான்னு பார்க்குறார். உங்களுடைய விசுவாசத்தை சோதிக்கிறார். ஆமென். பெராயா பட்டணத்தார் இல்லை அதிக வறுமையிலும் கொடுத்தாங்களாம். தனக்கு எவ்வளவு பஞ்சம் இருந்தாலும், எவ்வளவு என்னை சுற்றி வறுமை இருந்தாலும் அவங்க என்ன செஞ்சாங்களாம்? உற்சாகமாக கொடுத்தாங்களாம். வெளிப்படுத்தின விசேஷத்தில் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில், உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும் தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதராய் இராமல் சாத்தானுடைய கூட்டமாய் இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. நீ படுகிற பாடுகளை குறித்தும் எவ்வளவு நெசையாத, பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, ஜீவக்கு எடுத்து என்ன செய்ய உனக்கு தருவேன். நீங்க போட்டிருக்காரு ஆண்டவர் இந்த வசனத்துல, தரித்திரத்தையும். அவன் ஐஸ்வர்யம் உள்ளவனா இருக்கும் போதும் ஆண்டவர் என்ன செய்யறான்? தரித்திரத்தில் இருக்கும் போதும் என்ன செய்யறாங்க? கர்த்தருக்கு உண்மையாய். ஆண்டவர் சொல்றாரு, 10 நாள் உபத்திரம் உனக்கு இருக்குதுப்பா, கொஞ்சம் பொறுமையா இரு, உன்னை என்ன செய்வேன்? ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன்.
தரித்திரத்தின் மத்தியிலும் என்ன செஞ்சுருக்கிறாங்க. இன்னும் நிருபங்களில் வாசித்து பார்த்தோம்னா அங்கே இருக்கிற சபையாரை குறித்து சொல்லும் பொழுது அவங்களுடைய தரித்திரத்தின் நிமித்தம் கர்த்தர் நினைச்சிருக்கிறாங்க, கொடுத்துருக்குறாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு ஏழை விதவை கொஞ்சம் மாவு கொஞ்சம் எண்ணெய் சாக போகிறோம், நானும் என் பிள்ளையும் சாப்பிட்டுட்டு. அந்த தீர்க்கதரிசி கேட்குறாரு, முதல்ல எனக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா, கவனிக்கிறவங்க அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை மட்டத்தில் சொல்கிறாருங்க, உங்களுடைய சோதிக்கிற அந்த காரியங்கள், உங்களுடைய விசுவாசம் பரீட்சிக்கப்படும் போது தான் நீங்கள் யார் என்பதை என்ன செய்கிறார் கர்த்தர் அறிந்து. எந்த சூழ்நிலையிலையும் நான் உமக்கு உண்மையாக இருப்பேன் ஆண்டவரே, அந்த விசுவாசம் உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா நீங்கள் எல்லாவற்றையும் ஜெயிக்க முடியும். ஆமென். அதுக்கு தான் முதல் 2 வசனம் சொன்னேன், கீழ்ப்படிதல், உண்மை. ஆமென். விசுவாசம், கீழ்ப்படிதல், விசுவாசம், இது 2 இருக்குமானா ஆட்டோமேட்டிக்காக இதில் உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்யும், என்ன வந்தாலும் நீங்கள் அதில் கீழ்ப்படிஞ்சிருப்பீங்க. ஆண்டவரே, யோபுவை போல் எவ்வளோ வரட்டும், லாசருவை போல் எவ்வளோ வரட்டும், உண்மையாக இருப்பீங்க, கீழ்ப்படிந்திருப்பீங்க. ஆண்டவர் உங்களை சோதித்த பிற்பாடு நீங்கள் பொண்ணாக என்ன செய்வீங்க. ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறார் அப்படின்னா ஒரு சின்ன டெஸ்ட் என்ன செய்கிறாரு, வைக்கிறார். ஆமென். என் வாழ்க்கையில் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்குறாருன்னா சின்ன டெஸ்ட் வச்சு தான் என்ன செய்கிறாரு, கொடுக்குறாரு. சில சோதனைகளை அனுமதிக்கிறாருன்னா ஏதோ ஒரு ஆசீர்வாதம் காத்திருக்குன்னு அர்த்தம். நம்ம கொடுக்கறதுலையும் கர்த்தருக்காக இருக்கிறதுலையும் விசுவாசத்துலையும் கீழ்ப்படிதலையும் உண்மையிலையும் கரெக்டாக இருப்போமானால் நம்ம வாழ்க்கை கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையாக இருக்கும். நம்ம வாழ்க்கை கர்த்தரால் நடத்துகிற வாழ்க்கையாக இருக்கும். நம்ம யார்கிட்டையும் குனிஞ்சு நிற்க வேண்டிய அவசியம் என்ன செய்யாது, வராது. அல்லேலூயா. ஒரு வேத மனுஷன் இப்படியாய் சொல்கிறார், கர்த்தருக்கு முன்பதாக முழங்கால் படியிடாத முழங்கால் எல்லா இடத்திலும் முழங்கால் படியிடும். கர்த்தருக்கு முன்பதாக முழங்கால் படிகிற ஒரு மனிதனுடைய முழங்கால் எந்த மனிதனுடைய முன்பதாகவும் எந்த இடத்திலும் அவன் முழங்கால் என்ன செய்யாது, முடங்காது. அவன் தலை என்ன செய்யாது, வணங்காது. அவன் கர்த்தருக்கு மாத்திரம் பயந்து நடப்பானால் அவனை கர்த்தர் அப்படியே நடத்துவார். அவன் எப்படி இருக்கிறான், அவனை எப்படி நடத்தணுமோ, அவனை எப்படி ஆசீர்வதிக்கணுமோ, அவனுடைய கனம் எப்படி இருக்கணுமோ எல்லாவற்றையும் என்ன செய்வார், கரெக்டாக நடத்துவார். காரணம், அவன் கர்த்தருக்கு உண்மை உள்ளவனாக இருந்தான். அறை வீட்டை பூட்டி கொண்டு அந்த ரங்கத்தில் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு என்ன செய்கிறார், வெளிரங்க பலன். நீ அந்த ரங்கத்தில் என்ன செய்யணும், கர்த்தரோடு கூட உண்மையாக இருக்கணும். ஆமாம் பாஸ்டர், சர்ச்சுக்கு வரல, நான் வீட்டில் அந்த ரங்கத்தில் உட்காந்து. நம்ம ஆட்கள் எப்படி மாற்றணுமோ அப்படி மாற்றிடுவாங்க. அந்த ரங்கத்தை சொல்லலை, கர்த்தருக்காக அவர் சொன்ன வார்த்தைகளுக்கு உண்மையாக அவர் வசனத்துக்கு கீழ்ப்படிந்து விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற அந்த ஜனத்தை தான் கர்த்தர் என்ன செய்கிறார், நோக்கி பார்க்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி அவர் வசனத்துக்கு நீங்கள் நடுங்கிறவர்களாக இருந்தீங்கன்னா, கொடைக்கானல் மூணாறு மலையில் இப்படி நடுங்கிறது இல்லை. அங்கே போய் பச்சை தண்ணி ஊற்றினவனே அந்த வசனத்துடைய அர்த்தம், என் வார்த்தையை கனப்படுத்துகிறவனையே என்ன செய்வேன், நோக்கி பார்ப்பேன். நடுங்குகிறதுனா என்னது, அவருக்கு பயபக்தியா அவரை கனப்படுத்துகிற மனிதன் என்ன செய்வேன், நோக்கி பார்ப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். கடைசியாக ஒரு வசனத்தை மாத்திரம் வாசித்து நாம் முடிக்க போகிறோம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அல்லேலூயா. அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே. ஆமென். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என்னுடையது, ஆபிரகாமின் காரியங்கள் எல்லாம் என்னுடையது. தசமபாக மட்டும் பழைய ஏற்பாடு கூடியது. அப்படியா? பழைய ஏற்பாட்டு தசமபாகம் பழைய ஏற்பாட்டு தான் எல்லாம். புதிய ஏற்பாட்டில் தசமபாகம் காணிக்க ஒன்றும் கிடையாது. அப்படின்னா பழைய ஏற்பாடையே விட்டுறணும். நான் ஆபிரகாமின் சந்ததினும் சொல்லக்கூடாது, நான் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்துக்கு உரியவனும் சொல்லக்கூடாது, எதுவுமே என்ன செய்யக்கூடாது. அல்லேலூயா. நான் சரியாக தானே பேசுகிறேன், இது கரெக்டு தானே, அப்படி தானே? அது இல்லைன்னா எதுவும் இல்லைல்ல, பழைய ஏற்பாட்டே வேண்டாம்ல. ஆசீர்வாதங்கள் எல்லாம் அல்லேலூயா. ஆண்டவர் கொடுக்கறதெல்லாம் என்ன செய்யுது,
வாங்கிக்கணும். அப்பா கொடுப்பா, அது என்னுடையது. நான் தான்ப்பா கொடுத்தேன். இல்லை அது என்னுடையது. நம்ம எப்படி சுயாதனமாக இருக்கிறோம் பாருங்கள். ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லைங்க, அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவராக தான் இருக்கிறார். அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசம் உள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறவர்களாக இருக்கிறார். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தினால் உங்களை நிரப்புகிறவராக இருக்கிறார். ஏனென்று சொன்னால் அவர் தன் ஆணையிட்டதில் மாறாத ஆண்டவர். அவருடைய வார்த்தையில் அவர் உண்மை உள்ளவர். அவர் மனமாற வனுபுத்திரன் அல்ல, சொல்லியும் செய்யாதிருக்கிற நாசியில் சுவாசம் உள்ள மனிதன் அல்ல. உடன்படிக்கை ஆபிரகாமோடு கூட ஏற்படுத்தலை, தனக்குத்தானே ஏற்படுத்தினார். நான் இதை செய்யாமல் போவதில்லை என்று சொல்லி ஆபிரகாமுக்கு சொன்னார். உடன்படிக்கையோ அவர் தனக்குத்தானே ஏற்படுத்தினார். அவர் தன் உடன்படிக்கையிலிருந்து ஒரு நாளும் மாறுகிறது இல்லை. ஆபிரகாமோடு கூட அவர் செய்த உடன்படிக்கை, உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும். அந்த ஆசீர்வாதத்தோடு கூட உங்களை என்ன செய்கிறார்? அவர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். நாம் செய்ய வேண்டியது முதல்ல கீழ்ப்படிதல், ரெண்டாவது விசுவாசம், மூணாவது உண்மை, நாலாவது கொடுக்கிறதுல உத்தமம். அல்லேலூயா. இந்த 4 கிரியைகளும் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுமானால் நான் கர்த்தரிடத்திலிருந்து நன்மையை பெற்றவனாய் கர்த்தருடைய பிள்ளையாய் இந்த உலகத்தில் வாழ முடியும். அப்படி இல்லைன்னா ஆண்டவர் கேள்விக்குறி வைக்கிறார், உன்னை தவறாய் வழி நடத்தினவன் யார்? அதுக்கு ஆன்சர் நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். ஆமென். நான் உன்னை நேர் வழியை தான் நடத்த விரும்புகிறேன். கர்த்தர் அழகாக சொல்கிறாரு, நான் உங்களை முடிவு பரியந்தம் நடத்துவேன், மரணம் பரியந்தம் நடத்துவேன். நான் உன்னை இதுதான் ஆண்டவருடைய வாக்கு தத்துவம். நான் உண்மையில் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நடக்க வேண்டிய பாதையை உனக்கு காட்டுவேன். இதெல்லாம் கற்றுக்கொடுக்கிற வாக்கு தத்துவம். ஆனால் கர்த்தருக்கு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவனுக்கு ஆண்டவர் கேட்கிறார், நல்லா ஓடனியப்பா, உன்னை பாதையில் நிப்பாட்டினது யார்? எப்போ கேட்பாரு? நியாய தீர்ப்பில் கேட்டால் கேட்பார். அதுக்கப்புறம் நடுவில் உங்களுக்கு உணர்வு வந்துச்சுன்னா மனசாட்சி ரீதியாக கேட்பார். அப்புறம் கஷ்டத்தில் உள்ள மாட்டி ஆண்டவர் அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் அப்படி துணியெல்லாம் மாற்றி அப்படின்னு கேட்கும்போது, உன்னை யாருப்பா வழி மாற்றி விட்டா? நல்லா தானப்பா வந்த, நொண்டி நொண்டி கூட நல்லா வந்தியப்பா, காலில் அடிபட்டு ஆணி குத்துன போது கூட நல்லா வந்தியப்பா, என்னை விடமாட்டேன் ஆண்டவர் விட்டு போக மாட்டேன்னு வந்தியப்பா. நடுவில் உன்னை யாருப்பா திருப்பி விட்டது? சுயம் ஆண்டவரே, மாமிச சிந்தை ஆண்டவரே, என்னுடைய ஜென்ம பாபம் ஆண்டவரே. அப்படியாப்பா, விட்டுறியா? அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை பார்த்தா கேட்குற, விட்டுறீங்களா? இனி என்னுடைய மாமிசம் என்ன செய்யக்கூடாது? கேட்ட வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்கிறவங்க கரங்களை உயர்த்தி அல்லேலூயா.